தமிழ் பேசும் அனைத்து நலமுக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் டெக் செய்திகள் 110வது எபிசோட். பட் இந்த வாரம் என்ன நடந்ததுன்றது உங்கள் எல்லாருக்குமே இது தெரியும். வி லாஸ்ட் அ ஜெம். ரட்டன் டாட்டா அவர்கள் இந்த வாரம் இறந்தார். ஒரு மிகப்பெரிய லாஸ், ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்தது. எனக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு டச்சிங்காக இருந்தது. அவரை பார்த்ததில்லை, பேசினது கிடையாது. அவருடைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சை பார்த்துருக்கோம், அவருடைய பிஸ்னஸ் டிசிஷனை பற்றி படிச்சிருக்கோம். நிறைய விதமான விஷயங்கள், எந்த அளவுக்கான ஒரு மனிதராக வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்றத பற்றி நினச்சாலே வேறு லெவலில் இருக்குது. அவருடைய சிந்தனையிலிருந்து, அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஜஸ்ட் 0.01% எடுத்துகிட்டா கூட நம்மளுடைய லைஃபுடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பயணத்தில் எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அண்ட் அவருக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதை. அண்ட் இந்த டெக் நியூஸ் எபிசோட் கம்ப்ளீட்லி அவருக்காக நாம் ஒரு காணிக்கையாக செலுத்துகிறேன். ஸோ முதல் நியூஸும் டாடா குரூப்ஸ்லேருந்தே போயிடலாம். ரட்டன் டாட்டாக்கு பிறகு அந்த டாடா குரூப்ஸுடைய சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்றத இப்போ அனானமஸ்லேயும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நியோல் டாட்டா. ஸோ இவர் வந்து டாடா குரூப்ஸ் ஏற்கனவே 40 வருஷமாக இருந்திருக்காரு. ரட்டன் டாட்டாவுடைய பிரதர் இவர். ஸோ இப்போ இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஹோப்ஃபுல்லி டாடா குரூப்ஸ் இன்னுமே வந்து அதிகமாக ஃப்ளரிஷ் ஆகுன்றதை எதிர்பார்க்குறேன். இன்றைய அடேங்கப்பா நியூஸை இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா டெஸ்லா அவங்களுடைய ஒரு புது ஈவெண்ட் வச்சுருக்காங்க. அதுவும் ஈவெண்ட் பேர் என்ன தெரியுமா? வி ரோபோட். அதுதான் ஈவெண்ட் பேர். அப்போ என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்த உடனே மஸ்க் என்ன பண்ணுறாரு, அழகாக வந்து ஒரு காரில் ஏறி நேராக வந்துடுறாரு. இதில் என்னடா ஸ்பெஷல்னு யோசிச்சிங்கன்னா, அந்த காருக்கு டிரைவர்லாம் கிடையாது, ஸ்டேரிங் கிடையாது, பெடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அட்டானமஸ் கார். ஸோ அந்த கார் பேரே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கேப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் வந்து போய்க்கலாங்க, நாங்கள் வந்து சீக்கிரமாக ஒரு 2-3 வருஷத்தில் லான்ச் பண்ணிடுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ செலவு பண்ணுற காசை விட உங்களுக்கு வெறும் 20%லேருந்து 30% தான் வந்து செலவே ஆகும். நீங்கள் அதில் தாராளமாக வந்து பயணிச்சிக்கலாம். ஒரு கேப் மாதிரி வந்து நாங்கள் இதை கொண்டு வந்துருவோம் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அண்ட் இதை நீங்கள் வாங்கவும் முடியுன்றது போல் அனௌன்ஸ் பண்ணியிருந்த எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வருமானது தான் கேள்வி, அது வரும்போது பார்த்துக்கலாம். பட் இது நார்மல் பப்ளிக்கு கேபெல்லாம் வேணுன்றவங்களுக்கு இல்லை, நமக்கு இன்னும் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், ஒரு பஸ் மாதிரியோ ஒரு மினி வேன் மாதிரியோ எதிர்பார்க்குறவங்களுக்கு ரோபோ வேன் அப்படின்ற பேரில் இந்த ஒரு வண்டியை காமிச்சாங்க. பார்க்குறதுக்கே எல்லாம் அதுக்குள்ளே டெக்னாலஜி என்னன்றதை விட இந்த சைஃபை மூவிலெல்லாம் காமிக்கிற கான்செப்டை வந்து இவர் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துட்டு இருக்காருன்றது மட்டும் தெளிவாக வந்து தெரியுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் வரைக்கும் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்குன்றது போல் சொல்கிறாங்க. அண்டு ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது. இதுக்குமே டிரைவர்லாம் வந்து கிடையாதான். சரி, ஓகே. அண்ட் இந்த ஷோவுடைய மிகப்பெரிய ஹைலைட் என்னென்னா அவங்களுடைய ரோபோட் ஆப்டிமஸ். அதோடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி ஜஸ்ட்டு காமிச்சது மட்டும் கிடையாது, இந்த ரோபோட்டை நாங்கள் சீக்கிரமாக சேல்ஸ்க்கும் கொண்டு வந்துடுவோம். ப்ளஸ் இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பணிகள், உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கணுமா அது வைக்கும், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா அது செய்யும் அப்படின்றது போல் இந்த சிட்டி ரோபோட்டுடைய ஒரு 10 to 20% வெர்ஷன் ஆஃப் சிட்டி ரோபோட் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து இது இருக்குது அப்படின்றத போல தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்லாவில் இதே மாதிரி ஏற்கனவே நிறைய விதமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. ஆன் டைமுக்கு டெட்லைன் சொன்ன மாதிரி வந்து எதுவுமே வந்து லான்ச் ஆகாது. எல்லாமே அந்த ஷேர் ஹோல்டர்ஸை குஷிப்படுத்துறதுக்கு ஒரு பப்ளிக் ஸ்டண்ட்டாகவும் வந்து பல விதமான விஷயங்கள் இருந்திருக்கு. ஸோ இது அந்த மாதிரி ஒரு விஷயங்களா இல்லை உண்மையிலே வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுதான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் ஜியோ ஃபினான்ஸ் அவங்களுடைய ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ, இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து இருக்கான். ப்ளஸ் உங்களுக்கு 0 பேலன்ஸில் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. எடுத்தோடனே அதிரடியாக ஏதாச்சும் வந்து போய் எல்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன இதெல்லாம் தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. iQOO 13 சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகுதுன்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இந்த iQOO 13ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பல விதமான விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஏற்கனவே நம்ம Q1 சிப் வந்து பார்த்தோமா, டெடிகேட்டான இன்டெகிரேட்டட் சிப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Q2 சிப்பாக வந்து வரப்போகுது. அண்ட் இதில் 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 8 Gen 4 அந்த ப்ராசர் இதெல்லாம் வந்துருது. பட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் BOE Q10 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்பிளே வந்து இருக்க போகிறதா சொல்கிறாங்க. இது 12.5% வந்து போன ஜென்ரேஷனுக்கு கம்பேர் பண்ணுறத விட உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக கொடுக்கும், 10% பவர் கன்சம்ஷனும் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 33%க்கான லாங் லைஃப் வரும். டிஸ்பிளே, கோடு, ரோடு, பச்சை கலர், மஞ்சள் கலர் இதெல்லாம் வந்து பிரச்சனை 33% கம்மியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருந்தால் சரி. பட் இந்த ஒரு மாடல் மட்டுமே கிடையாது, இதை தொடர்ந்து அடுத்ததாக வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப்ஸில் எல்லாமே இந்த பர்டிகுலர் டிஸ்பிளேவை தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த அடையங்க பண்ணி யூஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, என்ன இது எப்படி சொல்கிறதே எனக்கு தெரியல நண்பர்களே. அதாவது 2 பேர், சன் அண்டு ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங்லேருந்து ஐஃபோனை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க.
அதாவது ஒரிஜினல் கிடையாது, கவுண்டர் ஃபீட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி மாதிரி ஒரு ஃபேக், ஓகேவா, பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க, தமிழில் ஒரு படம் வந்துச்சு இல்லை, அந்த படத்தில் லேப்டாப்லாம் வாங்கி மாற்றுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் மாதிரி நம்பர் லிங்க்லாம் எல்லாம் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அஃபிஷியல் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 1-2 ஃபோன் கிடையாது, 6000 ஐஃபோனை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வரைக்கும் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மே 2017 செப்டம்பர் 2019 வரைக்கும் நடந்திருக்கு இந்த விஷயம். அதுக்கான தண்டனை இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்னென்னா, படம் இருக்கிறதே ரொம்ப சேஃபஸ்ட்டு, எல்லாம் பயங்கர செக்யூர்லாம் வந்து சொல்கிறாங்களே, ஒரு டூப்ளிகேட் ஸ்மார்ட் ஃபோனை ஒரு தடவை 2 தடவை ஏமாந்தா பரவாயில்ல, 6000 தடவை ஏமாறுவா படம். அடுத்த நியூஸ் அதை விட ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன நியூஸ் பேர் நீங்களே வைங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க, வீட்டில் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா, இவங்களுடைய வீட்லேயும் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கதையெல்லாம் பார்த்து இல்லை இது செட் ஆகாது, அதனால் என்ன பண்ணலாம், அவங்க வேறு ஜாயின்ட் ஃபேமிலி, ஸோ அதனால் ஒத்துக்கவே மாட்டாங்கன்ற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமாக ராத்திரியில் ரொட்டி சாப்பிடுவாங்க இல்லையா, அப்போ அந்த மைதா மாவில் என்ன பண்ணிட்டுருக்காங்க, விஷத்தை கலந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னா போலீஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில். ஸோ காதலுக்காக சூசைட் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு தப்போ, 13 பேருடைய உயிரை எடுக்கிறது, இதெல்லாம் என்ன கேட்டகரியில் சேர்க்கறதுனே வந்து தெரில. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் வந்து லவ் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் கோலுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறீங்க, இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சம்மதிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே, யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ ஹேவ்ஸ் டு ட்ரஸ்ட் யூ. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, தொடர்ந்து ஓடுங்க, போராடுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு கிறுக்குத்தனத்தையும் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா கிடையாது, கோதுமை. ஏன் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சுன்னா, இப்போ நம்ம வாங்குற பல பிஸ்கெட்ஸ், கேக் எது வாங்கினாலும் பாருங்கள், பின்பக்கமாக ரிஃபைன்டு வீட்டுன்னு போட்டிருப்போம், ஆனால் ப்ராக்கெட்டில் மைதான் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் ஏமாந்து இப்படி நம்மளே மறந்து போகிற அளவுக்கு வீட்டுக்கும் கோதுமைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஏமாந்துட்டேன். நீங்கள் ஏமாறாதீங்க, உஷாராக இருங்க. ஸோ இனிமேட்டு எந்த ஒரு பேக்கெட் ஃபுட்டு நீங்கள் வாங்கினாலும் பின்பக்கமாக அது கோதுமை தானா இல்லை ரிஃபைன்டு வீட்டுன்ற பேரில் மைதாவை வைக்கிறாங்களான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க. பி கேர்ஃபுல், ஸ்டே ஹெல்த்தி. Paytm CEO பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. இப்போ ரட்டன் டாட்டா இறப்புக்கு பின்பாக அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே, இஸ் அ விஷனரி, அது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல மெசேஜெல்லாம் போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டுருக்காரு தலைவர்லாம் சொல்லக்கூடாது, இது தெளிவர். இவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே டாட்டா பை பை அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. இதுக்கு செம்ம பேக்லாஷ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த ட்வீட்டை வந்து டெலிட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு சில என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு, ஆடியன்ஸ் கண்ணில் படுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுறது. இது இவர் மட்டும் கிடையாது, சைனா தான் முன்னுதாரணம். ஏன்னா அடுத்த நியூஸ் சைனாவை பற்றி. சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லெப்பர்ட், ஓகேங்களா, அந்த சிறுத்தை, அதுக்கப்புறம் வந்து பீகாக், அதுக்கப்புறம் பியர், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட பயங்கர குண்டாக வந்துருக்கு. ஸோ இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்டர்நெட் சென்சேஷன் ஆகிடுச்சு. அடடா இவ்வளோ நல்லா கொழுன்னு இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் இருக்காமே இந்த ஜூவில் அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணி இவங்களே அதை சென்சேஷன் ஆக்கி அதுக்கான அட்ராக்ஷன் வந்து உருவாக்குறாங்க அப்படின்றது போல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வழக்கம் போல் சைனான்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அப்படிலாம் வந்து பண்ணுறது இல்லைங்க அப்படின்றது போல வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, தாய்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிப்போ இருக்குது. அந்த ஹிப்போ வந்து ரொம்ப அந்த இணை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குள்ளுமாக பார்க்குறதுக்கு சப்பியாக வந்து இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபைரோடு இருக்கிறதுனால இன்டர்நெட் சென்சேஷன் ஆகிட்டு அங்கே அதுக்காகவே நிறைய வந்து டூரிஸ்ட்லாம் வராங்கன்ற பேப்பரில் பார்த்த சைனீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது போல் இப்போ ஆன்லைனில் வந்து பிரேக்கிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. இவங்க திருந்தவே மாட்டாங்க போல, என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்க. இதன் மூலிமா ஏதாச்சும் ஒரு நோய் வந்து அங்கே லெப்பர்ட்லாம் வந்து எழ முடியாமல் படுத்துட்டு இருக்கு. எப்படி பறக்க வேண்டிய ஆள் இப்படி படுத்துட்டு இருக்காரு பாருங்க. அடுத்ததான் Dimensity 9400 சொல்லக்கூடிய ப்ராசர் சீக்கிரமாக நிறைய ஃபோனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசர். இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து 8K 60 FPS வரைக்கும் வந்து தரும். அண்டு 4K 120 FPSக்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்குது. நம்ம இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபோன்ஸில் வந்து இதை பார்த்துருக்கோம். ப்ளஸ் ட்ரைஃபோல்டு ஃபோன்லாம் இப்போ ஓவாவேலாம் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரைஃபோல்டு ஸ்க்ரீன் இருந்தால் கூட அதுக்கான சப்போர்ட்டுமே இந்த ப்ராசஸரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ 35% சிபியூவில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், 40% ஜிபியூவில் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அண்ட் 40%க்கான பவர் கன்சம்ஷன் இதில் பெட்டராக இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. ஒரு நல்ல காம்படிஷன் ஸ்னாப் ட்ராகனுக்கு இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 4 என்ன கொண்டு வராங்கன்றதை பார்க்கலாம். ஆப்பிளே இன்னும் அஃபிஷியலி அவங்களுடைய அக்டோபர் ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்டோபர் ஈவெண்ட்டில் லான்ச் ஆக போகிற MacBook M4 அன்பாக்ஸே பண்ணிட்டாங்க ஒரு ரஷ்யரு. அது யூடியூப் வீடியோவில் போட்டு இதுதான் MacBook, பின்பக்கம் பேர்லேருந்து ஸ்கோர்லேருந்து எல்லாமே
ஒரிஜினல் தான், பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. இதை பற்றி நான் திங்கக்கிழமையே ட்வீட் போட்டிருந்தேன். எப்படி வந்துச்சு என்ன சத்தியமாக வந்து புரியல. ஆப்பிள் ஏதாச்சும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நாம் ஏதாச்சும் சீக்கிரட்டாக பண்ணால் விட மாட்டேன்றாங்க. ஆக்ஷன் பட்டனை பற்றிலாம் போன வருஷம் தான் சொல்கிறேன். இப்போ iPhone 17 பற்றின லீக்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்ஷன் பட்டனை மாற்றி வேறு ஏதாச்சும் ஒரு பட்டன் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கேமரா பட்டனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல, வாங்கினவங்க கூட அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு பயனற்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் அதில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னு நம்ம சொல்லுவோம், அவங்க டச் ஐடின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த ஐடியாவாச்சு டச்சை கரெக்டாக கொடுத்துருக்கலாம், அதுவுமே இல்லை. எப்படி இந்த மேக்புக்லலாம் இவ்வளோ பெருசாக ஒரு நாச்சை கொடுத்துட்டு அதில் ஒன்றுமே இல்லாமல், அதாவது இந்த ஃபேஸ் ஐடி ஃபேஸ் அன்லாக் கூட எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பயனற்ற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆப்பிள் வந்து எப்போவுமே அவங்களுடைய கன்சூமர்ஸ் கிட்ட அவங்களுடைய யூசர்ஸ் கிட்ட எல்லாமே ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் ஒன்றுத்தையும் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை பொறுத்து தான் பண்ணணும் தான் சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. விவோ வந்து அவங்களுடைய X200 சீரிஸை சீக்கிரமாக அறிமுகப்படுத்த போகிறாங்க. இதில் இந்த வாட்டி 4 வேரியன்ட்ஸ் இருக்க போகுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா X200, 200 Pro, 200 Ultra வந்து கொஞ்சம் லேட்டாக லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாட்டி 200 மினி அப்படின்ற போல் இன்னொரு ஃபோன் வந்து இருக்க போகுது. அண்ட் மினி இருந்தாலும் இதில் 5700 mAh பேட்டரியும் வர போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. X100 சீரிஸ் தான் இது வரைக்கும் நான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணதிலே சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி X200க்கு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து போட்டி வந்து ஒன்லி ஐஃபோன்ஸ் அண்ட் சாம்சங் பிக்சலுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஃபோன்ஸையும் இப்போ உள்ளே வர்றது நமக்கு நல்லது. ஏன்னா இந்த கேமரா கம்பேரிசனை பற்றி பேசும்போது தான் நம்மளுடைய கேமரா கம்பேரிசன் செம்ம வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் வந்துருச்சு. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு சுருக்குன ஃபார்ம் ஆஃப் த வீடியோ இந்த வீக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் குறிப்பாக இந்த மினி வேரியண்ட்காக தான் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காம்பாக்ட் சைஸ் ஃபோனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல பேட்டரி லைஃபோட, நல்ல கேமராவோட. இன்டெல் அவங்களுடைய அடுத்த ப்ராசஸரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இன்டெல் கோர் அல்ட்ரா 200S சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நேமிங்கெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு எல்லா ப்ராசஸர் கம்பெனியும் வந்து கன்ஃபியூஷனில் வைக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக வந்து புரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டெடிகேட்டட் NPU வந்து இதில் இருக்குது. அதுவும் 30 டாப்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இதோடைய பேர் ஏரோ லேக்கா. ஏரோ லேக். இந்த ஏரோ லேக்குக்கான ஒரு அர்த்தம் என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இது இருக்கும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. பார்க்கலாம். இன்றைய மார்க்கெட் ஷேர் போயிட்டுருக்கு. இந்த ப்ராசஸரில் வரக்கூடிய சிப்செட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா காம்படிஷன் இல்லைனா நத்திங். AMD இப்போ செம ராக் சாலிடாக வந்து போய்கிட்டுறாங்க. எம்முக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு. இதுவும் சீக்கிரம் வந்துடும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக சரவடி நியூஸ் செக்ஷனுக்கு பார்க்கலாம். சரவடி நியூஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Gemini AI அசிஸ்டன்ட் அப்படின்றது இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் ஸ்பாட்டிஃபைக்கான எக்ஸ்டென்ஷனோட சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக் ஸ்க்ரீன்லேயே நம்ம Gemini AI யூஸ் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்ட் 16 எல்லா ஆப்ஸுக்குமே உங்களுக்கு சேட் பபிள்கான ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. மல்டி டாஸ்கிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் சைபர் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அஃபிஷியலி வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேறு வழியே கிடையாது. போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், அப்போ இல்லைன்னு அவங்க மறுத்துருந்தாங்க. பட் இந்த வாரம் டேட்டா எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. ஆமாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி S24 FE அன்பாக்சிங் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எனக்கு ஃபோன் இப்போ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் அன்பாக்சிங் போட்டுறேன். பட் அந்த ஃபோனுடைய ப்ரைஸிங் இப்போ 60,000 ரூபாய் இருக்குது. அந்த ப்ரைஸிங்கு அது ரொம்ப ஓவர் மாதிரி தான் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் வரட்டும், எப்படி என்ன இருக்குன்னா வந்து பார்த்துக்கோங்க. பட் ஆஃபர் வரும்ல, அப்போ கண்டிப்பாக வந்து விலை குறையும். அப்போ அது வேல்யூ ஃபார் மணியாக மாறும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்குன்னு வீடியோ இப்போ பார்க்காமல மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த கேம்பிளிங் மற்றும் ரம்மி இந்த விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம பலவிதமான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இப்பயுமே இதோடைய அவலங்கள் நிறைய போய்கிட்டே இருக்குது. நியூஸில் நிறைய பேர் அதில் காசை போட்டு ஏமாந்து அவங்க தனியாக சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து தப்பு பண்ணுறாரு, பணத்தை வந்து நிறைய கடன் வாங்குறாரு, ஒய்ஃப் சூசைட் பண்ணிக்கிறாங்க, இல்லை ஃபேமிலியே மொத்தமாக சூசைட் பண்ணுறாங்க. இந்த அவல நிலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து 2-3 வாரமாக இதை பற்றிலாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் பல முறை இதை பற்றி டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். பட் ஒரு சில பேர், ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா வந்து இதில் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றதுக்கு காரணமாகவும் நிறைய பேர் இதில் போய் மாட்டிக்கிறாங்க. குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்லாம் இதில் தயவு செஞ்சு வந்து மாட்டிக்காதீங்க. கிரிக்கெட்டர்ஸ்லேருந்து, ஆக்டர்ஸ்லேருந்து, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எல்லாருமே காசை வாங்கிட்டு இதை பண்ணுறாங்க. உங்களுக்கு ₹1 யாரும் தரப்போகிறது கிடையாது. 1 கோடி இல்லை 10 கோடி இல்லை 100 கோடியாக இருந்தாலும் அது எவனோ ஒருத்தனுக்கு நமக்கு அது வேண்டாம். ஸோ ₹10 கூட போடாதீங்க. ஃப்ரீயாக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா கூட அந்த ஆப்பை கூட உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அக்டோபர் 2 கிட்டத்தட்ட ஆப்பிளுடைய மேக்புக் லான்ச் ஈவெண்ட் இருக்க போகுதுன்றது போல் ஒரு லீக்ஸ் வந்துருக்கு. மேக்புக்கே பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம். இது என்னடா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்புக் M4 வரப்போகுது. அண்ட் மேக் மினி, M4 iMac, iPad மினி இதெல்லாம் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
AskMrTT விஷால் விவேக் என்ன கேட்குறாருன்னா, ப்ரோ இஃப் அ கம்பெனி சேஸ் 5-year lag ஃப்ரீ இட் மீன்ஸ் தட் த ஃபோன் இஸ் மேட் 5 years ago அண்ட் டெஸ்டட் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி கிடையாதுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் ஃபோனில் லேக் இல்லாமல் இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி தான் கமிட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 5 வருஷத்துக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டை கரெக்டாக கொடுத்து, இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதுக்கு பக் ஃபிக்ஸஸ் கொடுத்துட்டு, செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்து, உங்களை சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு ஃபோனை யூஸ் பண்ண வைக்கணும். அதுதான் அதுக்கான அர்த்தம். 5 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் டெஸ்ட் பண்ணால் இப்போ அடுத்த ப்ராசஸரை இப்போ தான் லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து மற்றவங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரை நோக்கி தான் வரும். பிரேசிலில் எக்ஸ் வலைத்தளத்தை அதாவது ட்விட்டர் பேன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இல்லை நாங்களாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் பெரிய அளவில் வருமானம் பிரேசிலேருந்து வந்துட்டு இருந்தது. போனதுனால வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பிரேசில் அரசாங்கத்துக்கிட்ட பேசி இப்போ அந்த ஃபைனலாக என்னவோ அதெல்லாம் அடைச்சிட்டு வி ஆர் பேக், நாங்கள் வரோம் மக்களே உங்களுக்காக அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பான விஷயமே என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றத போலையும் சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் ரவாண்டாவில் மார்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு புது வைரஸ் திரும்ப உருவெடுத்திருக்கு. அண்ட் இதுவுமே ஒரு டெட்லி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா 21 நாட்களுக்குள்ளே உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடைசியில் அவங்களும் இறக்க வேண்டிய சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் 20 to 80% இதுக்கு சிவியரிட்டி இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை சீக்கிரமாக கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்களா. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனில் வந்திருக்கு. பட் இப்போ திரும்பவும் இது உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, வவ்வால்கள். ஸோ அந்த வவ்வால்கள்கிட்ட இருந்து பரவ ஆரம்பிச்சிருக்கான். இந்தியர்கள் இல்லை மக்கள் எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நிறைய வைரஸ் நம்மளை சுற்றி போய்கிட்டே இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அண்ட் நிறைய பேர் லாவா அக்னி 3 பற்றின வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நேற்று வீடியோ போட்டிருக்கோம். ஹோப்ஃபுல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போ பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோனை பற்றியே கவரேஜ் பண்ணுறீங்களே நிறைய பேர் கேட்டு கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அப்பப்போ மற்ற வீடியோஸும் போடுறோம். பட் என்னென்னா அந்த மற்ற வீடியோஸ்க்கான ஆதரவுகள் அப்படின்றது கம்மியாக இருக்குது. மற்ற வீடியோஸ் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் வெவ்வேறு கேட்டகரியில், எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக கீபோர்டை பற்றி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேக்புக் சீரிஸில் என்னென்னலாம் இருக்குது, இந்த மேக்புக்கிலேருந்து எல்லா மேக்புக்கும் சேர்த்து கவர் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை பற்றியும் போடுறோம். பட் என்னென்னா ப்ராடக்ட்ஸாக இருந்தும் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா மட்டும் தான் ஓடுது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.